வணக்கம். ஆக்சுவலாக மைக்கேல்னா இங்கே யாருக்கும் பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம், அது நான் டைரக்ஷன் பண்ணேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் இது 2வது மேடை எனக்கு இங்கே பிரசாத்தில் பார்த்தேன். வீடியோ இது ஆடியோ எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். மியூசிக் டைரக்டர் உங்களோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டர் சார் சூப்பராக இருந்தது. எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என் படம் ரொம்ப சின்னதாக ஒரு படத்தை பண்ணிவிட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இதை நீங்கள் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் தேட்டரில் இருக்கும்போதே அதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேட்டரை விட்டு ஓடிடிக்கு வந்ததுக்கு பிறகு பண்ணுறது ரொம்ப அது வேல்யூ கம்மி தான். தேட்டரில் இருக்கும்போதே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு நல்லா எழுதுங்க. எழுதி வரக்கூடிய இளைய இயக்குநர்களை நீங்கள் தான் கொண்டு முன்னால் நிறுத்தணும். மற்றபடி வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அவ்வளோ பேருக்கும் எனக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. அடுத்தபடியாக டைரக்டர் அரவிந்த் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சீசா ஒரு அற்புதமான படம். நம்ம இயக்குனர் குணா எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி, தம்பி மாதிரி. நீங்கள் தான் இந்த ரோலை பண்ணணும்னு சொல்லி ஒரு அற்புதமான ரோலும் கொடுத்துருக்காரு. ஒரு மாறுபட்ட இந்த கதை அம்சம் ரொம்ப அற்புதமான கதை அம்சம். தயாரிப்பாளரோட கதை அவங்க நேரில் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி. இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். இந்த விஷயம் அவர் சொல்ல வந்திருக்க விஷயம் அதை வெளில சொல்லக்கூடாது. அது கதையோட ஒரு அற்புதமான விஷயம். நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அதை அற்புதமாக ஒரு வடிவமைச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த டீம் எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். நட்டி சாரோட முதலாக நான் நடித்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த அனுபவம். இது நம்ம குணா சார் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிறைய அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கதாநாயகி பாடினி, அவங்கள பற்றி சொல்லணும். அந்த பாடினின்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அது மைண்டில் ஏறிடுச்சு. நான் திரும்ப கேட்டேன், உன் பேர் பாடினியா? ஒரிஜினலாகவே உன் பேர் பாடினியா? ஆமாம் சார், எங்கள் அப்பா ரொம்ப தமிழ் பற்று, அதனால் எனக்கு வச்சாங்க அந்த பேரை அப்படின்னு சொல்லி. நல்ல ஒரு அருமையான கதை. பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி அமைஞ்சு இருக்குது. இந்த படத்தை சிறிய படம் பெரிய படம் என்று நீங்கள் நிச்சயமாக பார்க்க மாட்டீர்கள். இந்த படத்தை பெரிய படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. அவங்க ரிலீஸ் பண்ணுற டைமும் ஒரு நல்ல டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க, பெரிய அப்போசிங் இல்லாமல். அதனால் இந்த படத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை பெரிய அளவு கொண்டு வரணும். மேடையில் வீட்டிற்கும் நமக்கு கஸ்தூரி ராஜா சார் அவர்களுக்கும், அவர் இப்போ நிறையா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த படத்துக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. சார் அற்புதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ராஜன் அண்ணா சொல்லுவாங்க இந்த படத்தை பற்றி. ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, சிறிய படத்துக்கு அதை வெளியில் கொண்டுட்டு வரதுக்காக அவங்க எந்த அளவுக்கு பல முயற்சிகள் எடுத்து செஞ்சிட்ருக்காங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இது ரொம்ப நல்ல படம், அற்புதமான படம். சிறிய படம் பெரிய படம்னு இல்லாமல் மக்களுக்கு தேவையான ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நல்லா வரும். தயாரிப்பாளர் அவர்களுக்கு சிங்கேரவேலன் சார் தானே, செந்தில்வேலன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அற்புதமான ஒரு டீமை தேர்ந்தெடுத்துட்டு அவர் ஊர்லேருந்து வரவே மாட்டார். ஷூட்டிங் நடக்கிறப்பலாம் ஊர்லேயே இருப்பார். ஏன்னா அவர் டாக்டர், அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதில் பிஸியாக இருப்பார். அங்கேருந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன்னா அவருடைய கதை அது. தான் குழந்தைங்கும் போது அதை பாதுகாக்கணும்ல அவர். அது மாதிரி என்ன ஒரு நம்பிக்கை இருந்தால் அவர் எல்லார்ட்டையும் ஒத்துட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி ஆதேஷ் சொன்ன மாதிரி
பேமெண்ட்லாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்து விட்டாங்க. ரூசோவுக்கு வந்து ஒரு அருமையான கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல இதில். நானும் பார்த்தேன். ஏன்னா என்னை உட்கார வச்சுட்டு அவர் எடுத்துக்கிட்டு இருப்பார். அது நம்ம சொல்லக்கூடாது. பல டைரக்டரை நாங்கள் பலரை உட்கார வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நிச்சயமாக பெரிய படமாக வரும். அதுக்கு உங்களுடைய பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் ஒரு நல்ல ஆதரவை கொடுத்து படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு, இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய தம்பி குணா அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.